Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி potato cheese balls. இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இத நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். நான் potato boil பண்ணி வச்சிருக்கேன். 3 potatoes எடுத்துக்கோங்க. Onion வந்து 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். Green chilies வந்து 3 எடுத்துக்கலாம். கொஞ்சம் coriander leaves எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து cheese இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு balls போடுறீங்களோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் bread crumbs எடுத்துக்கலாம். corn flour வந்து ஒரு 3 spoon எடுத்துக்கோங்க. garam masala 2 spoon, salt 1 spoon, turmeric half spoon, ginger powder 1 spoon எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். ஒரு 5 spoon oil விட்டுருக்கேன். oil நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம onion ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் green chilies ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் coriander leaves எல்லாம் mix பண்ணி விட்டுருங்க. இப்போ salt, garam masala, turmeric, ginger powder எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நல்லா mix பண்ணிருங்க. நீங்க green chilies வேணானா நீங்க chilli powder கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. வாட்டர் விடாம ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 minute குக் பண்ணுங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 10 minutes நல்லா ஆறட்டும். இப்போ இது ஒரு பிளேட்ல எடுத்தாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது சென்டர்ல வந்து நம்ம இந்த சீஸ் வச்சுக்கலாம். இந்த சீஸ் வந்து தெரியாத மாதிரி பால்ஸ் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதில் கோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே கோட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. ஆயில் நல்லா இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இது வந்து சீக்கிரம் கிறிஸ்பி ஆயிரும். நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ பாருங்க, 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.